வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.13 செகண்ட் சம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் k for which the roots of the following equations are real and equal. ஓகேமா, equations are real and equal. இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. kx ஸ்கொயர் ப்ளஸ் 6k ப்ளஸ் 2x ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. இது இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு. தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு பார்ப்போமா, பயிற்சி 3.13 கொடுக்கப்பட்ட சமன்பாடுகளின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் கேயின் மதிப்பை காண்க. செகண்ட் சம் பாருங்க, kx ஸ்கொயர் ப்ளஸ் 6k ப்ளஸ் 2x ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேம்மா, முதல்ல கிவன் எழுதுங்க. கேஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6k ப்ளஸ் 2x ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. ஓகேவா, இந்த ப்ராப்ளத்தை எழுதியாச்சு. இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ மூலங்களுக்கு உண்டான ஃபார்முலா வந்து எப்படி பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. மூலங்கள் மெய் மற்றும் சமம் அப்படின்னா டெல்டா மஸ்ட் பி 0. இது கண்டிஷனை கொடுத்துட்டான். ஓகேவா, மூலங்கள் மெய் மற்றும் சமம்னா டெல்டா மஸ்ட் பி 0. டெல்டா என் வந்து என்னது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகேவாம்மா, இப்போ நம்ம என்ன எழுதணும்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ப்ராப்ளம் என்னது, கேஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6k plus 2x kx square plus 6k plus 2x plus 16 equal to 0. நமக்கு ஒரு இருபடி சமன்பாடு தெரியும். நம்ம ax square plus bx plus c equal to 0. இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்க. ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ தெரியும். ஏ வந்து என்னது k, b வந்து என்னது 6k plus 2, சி வந்து என்னது 16. அப்போது நம்ம எல்லா வெளிச்சத்தில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. அகெயின் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. நான் இதை பாருங்கள், என்னுடைய நோட்லேயே நான் ப்ராப்ளத்தை 3 டைம்ஸ் எழுதுகிறேன். ஏன் தெரியுமா, என்னுடைய நோட்டிலேயே ஃபார்முலாவை ஃபார்முலாவே 3 டைம்ஸ் எழுதுகிறேன். ஏன்னா ஒவ்வொரு மாணவனும் 10th எல்லா ஃபார்முலாஸும் தரோவாக படிச்சுக்கணும். ஒரு ஃபார்முலா எழுதி இதேமாதிரி ஏபிசி வேல்யூஸ் போட்டு கொஞ்சம் என்ன செய்யலாம், போட்டாலே ஒரு 2 மார்க் 3 மார்க்கு கிடைக்க ஒரு வாய்ப்பு உண்டு. ஓகேவா, அதனால தான் என்ன செய்யுது, இந்த ஃபார்முலாஸ் மூலங்கள் அப்படின்னாலே என்னது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதை வந்து நம்ம எழுதிடணும். அப்போ ஒரு ஃபார்முலாவுக்கு ஒரு 2 மார்க் போட்டுருவாங்க. ஓகேம்மா, சமம் அப்படின்னா டெல்டா மஸ்ட் பி 0, அதுக்கு ஒரு மார்க் போட்டுருவாங்க. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அதுக்கு ஒரு மார்க். அப்படியே சொல்லி நம்ம என்ன செய்யலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கெலாம் மார்க் உண்டு. அதுக்கு தான் என்ன செய்யலாம், ஃபார்முலாவே 3 டைம்ஸ் நான் எழுதுகிறேன். ஓகேவாம்மா, இப்போ எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணுமா. பி ஸ்கொயர் என்னது 6k ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4. ஏ வந்து என்னது k, சி வந்து என்னது 16 ஈக்குவல் டு 0. பி ஸ்கொயர் என்னது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்படி தானம்மா நமக்கு தெரியும். நம்ம ஃபார்முலா வந்து தெரியும் தானே, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அந்த ஃபார்முலா அப்படியே போடுங்க, ஏ ஸ்கொயர். அப்போ 6k த ஹோல் ஸ்கொயர் பி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2a இன்ட்டு பி. ஓகேம்மா, ப்ளஸ் 2a இன்ட்டு பி மைனஸ் 4 ஸ்டார் 16 எவ்வளவு 64 தானே, 64k ஈக்குவல் டு 0. அகெயின் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுமா. 6k த ஹோல் ஸ்கொயர் அது என்னது 36 த ஹோல் ஸ்கொயர். இது 2 ஸ்கொயர் தட் இஸ் 4 ப்ளஸ் இங்கே பாருங்கள் 24k. அப்படி தானே 24k மைனஸ் 64k ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே பாருங்கள் 36k ஸ்கொயர் கழிப்போமா, திஸ் கழிச்சா எவ்வளோ வரும், மைனஸ் 04k. அப்படி தானே ப்ளஸ் k ஈக்குவல் டு 0. அப்படி தானேம்மா, நல்லா பார்த்துக்கிறீங்கம்மா. 64kலேருந்து 24k கழிச்சா எவ்வளோ 40k. அகெயின் இப்போ இந்த 40k வந்து நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், 36k ஸ்கொயர் மைனஸ் 36k மைனஸ் 4k ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0.
அப்போ இதிலேருந்து நம்ம என்ன செய்யணும்? 36Kயை வெளியெடுங்க. K மைனஸ் 1. இங்கே ஒரு மைனஸ் 4 வெளியிடுங்க. தட் இஸ் K மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்படி தானே? -4K மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 4. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன செய்வோம்? K மைனஸ் 1 வந்து வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்தால் என்னது? 36K மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு K மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ K வந்து 1. பார்த்தீங்களாம்மா? இதிலிருந்து நம்ம சொல்கிறோம் 36K minus 4 equal to 0. So 36K equal to 4. So K equal to 4 by 36, that is 1 by 9. ஓகேவாம்மா? நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்களா? K equal to 1, K equal to 1 by 9. இதில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா. -40K. அப்போ வந்து என்னது? 36K minus 4K. இந்த 40Kயை வந்து நம்ம இப்படி பிரிக்கும். எப்படி? 36K மைனஸ் 4K. இந்த இதில் 36Kயை வந்து காமனை வெளியே எடுக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ 4 வெளியே எடுக்கும். ஒரு மைனஸ் சிம்பிளையும் சேர்த்து எடுக்கும். அப்போ -4K. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ், தட் இஸ் +4 ஈக்குவல் டு 0. ஸோ K ஈக்குவல் டு 1, K ஈக்குவல் டு 1 by 9. ஓகேம்மா? இந்த வீடியோ வந்து நீங்கள் என்ன செய்யணுமா? 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு நோட்டை எடுத்துகிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்ளத்தை நீங்கள் எழுதி ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவாம்மா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவாம்மா? கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் தேவைன்னா நீங்கள் சொல்லுங்கம்மா. 24 ஹவர்ஸில் ப்ராப்ளத்தை வீடியோவாக அப்லோட் பண்ணி விட்டுருதேன். உங்களுக்கு தேவைப்பட்ட லைவ் டியூஷன் ஈவினிங் 7 to 9க்கு லைவ் டியூஷனுக்கும் நான் வந்து பாடம் நடத்துகிறேம்மா. ஓகேம்மா? இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்களுக்காக வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் கொடுக்கமா, அங்கே போய் மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.